இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினால இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேதத்தில் உள்ள ஒரு கதை, அதை ஒரு ஞானமாய் ஒரு தியானமாய் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சின்ன நேரம் தான், கொஞ்சம் நேரம் தான். வேதத்தில் எல்லாருக்கும் யெப்தாவை குறித்து தெரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் தேவ மனுஷனாகிய யெப்தாவை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். ஒரு போரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்து தன்னுடைய மகளையே பலி கொடுத்தவர். ஸோ அநேக பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருப்போம். பொருத்தனையை சொன்னால் அதை நிறைவேற்றணும், பொருத்தனையை சொன்னால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும், இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் வேதத்தில் உண்டு என்று சொல்லி நம்ம எல்லாம் வாசிக்கிறோம். அநேக நேரத்தில் அதை தவறாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான வேத பகுதி யெப்தாவினுடைய சரித்திரம். யெப்தாவினுடைய புஸ்தகத்தில் உள்ள அந்த காரியத்தை சற்று விரிவாக நம்ம பார்ப்போம். யெப்தாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய போரில் ஜெயித்து விட்டு என்னுடைய வீட்டுக்கு நான் போகும்பொழுது எனக்கு எதிர்கொண்டு வருகிற முதல் ஜீவராசியை உமக்கென்று நான் பலியிடுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனிடம் யெப்தா வாக்குறுதி கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி யெப்தா வாக்கு கொடுத்து அதை செய்து முடித்தார். அதை குறித்து எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு, மகிமை உண்டு. ஆனால் இதே போல ஒரு பலி செலுத்துகிற அனுபவத்தை நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் ஈசாக்கை வைத்தும் நீங்கள் பார்க்க முடியும். ஈசாக்கை கர்த்தர் பலிக்கென்று கேட்டார், பலி கொடுக்கப்படுவதாக ஏவப்பட்டார். ஆபிரகாம் கொண்டு போய் பலி செலுத்துறதை கூட்டிட்டு போனார். ஆனால் கர்த்தர் கடைசி நேரத்தில் ஈசாக்கை காப்பாற்றினார். ஈசாக்கை காப்பாற்றின தேவன் யெப்தாவினுடைய மகளை காப்பாற்ற அங்கே வரவில்லை, பலி செலுத்த அங்கே வரவில்லை. அந்த பலி செலுத்தப்படுகிற இடத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்க கர்த்தர் வரவில்லை. ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். எதனால அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கலாம். எனக்கு அருமையான இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யெப்தா அவன் சொன்ன வார்த்தைகளிலே உண்மையா இருந்தான். ஒரு தேவ மனுஷனாய், ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததிலே உண்மையா இருந்தான். அது 100க்கு 100 உண்மை, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், யெப்தா கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே கொடுத்திருந்த கற்பனைகளை சரியாய் அறியாதவனாய் இருந்தான். அதுதான் உண்மை. ஏற்கனவே கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்த சத்தியத்தை அறியாமல் இருந்திருந்தான். ஏற்கனவே கர்த்தர் கொடுத்திருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அறியாமல் இருந்திருந்தான். ஆண்டவர் அவன் கேட்டிருந்தால் ஜெயத்தை கொடுத்திருப்பார். ஆனால் இவன் அதற்கும் மீறி ஒரு ஸ்டெப் மேல போய் தன்னுடைய மகளை பொருத்தனைக்காக ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. மகள் அறிந்து ஒப்பு கொடுக்கல, ஆனா ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை அங்கே வந்தது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதுல ஏன் யெப்தா இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், லேவியராகம புஸ்தகத்துல ஒரு வசனம் உண்டு. லேவியராகமத்தை குறித்தாலே உங்களுக்கு தெரியும். பலிகளை செலுத்துவதற்கு உண்டான ஒரு ஒரு டிக்ஷனரின்னு கூட நீங்க அதை சொல்லலாம். அந்த லேவியராகம புஸ்தகம் 5வது அதிகாரத்துல இப்படியாய் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது வசனம், 5வது அதிகாரம் 4வது வசனம். மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான். இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவனாய் இருக்கும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெளிவாய் புரியும். யெப்தா போர்க்களத்தில் நிற்கும் பொழுது மனம் பதறி ஆணையிட்டான் என்று சொல்லி. அவன் மனம் பதறிதான் ஆணையிட்டான். அந்த மனம் பதறி ஆணையிடுகிற அந்த ஆணைக்கு, அந்த பொருத்தனைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பொருத்தனைக்கு பதில் கேட்பவராய் அல்ல. அந்த பொருத்தனை மனம் பதறி வரும்னா அந்த பொருத்தனையை நான் ஒரு குற்றமாக கருதி அதற்கு குற்ற நிவாரண பலி என்று சொல்லி கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். ஈசாக்கினுடைய விஷயத்திலே பலியாக்கப்படுவது தன்னுடைய சந்ததியா இருந்தாலும் அதை கர்த்தர் கேட்டார் சோதிக்கும்படியாய். ஆனா இங்க யெப்தா தன்னுடைய மனம் பதறி தன்னுடைய ஒரே மகளை பலி செலுத்தும்படியாய் அவன் கொண்டு போனான். கொலை செய்யும்படியாக என்று சொல்லுவதை காட்டிலும் அவன் அறியாமல் செய்த ஆணை. கர்த்தர் அதற்கு மகளை பதிலாக கேட்கவில்லை. கர்த்தர் அவனை அந்த இடத்திலே ஒரு குற்றவாளியாய் வைத்து குற்ற நிவாரண பலிக்கு நேராய் வழி நடத்த கர்த்தர் சித்தமாய் இருந்தார். அதனாலதான்
யெப்தாவினுடைய காரியத்துல கர்த்தருடைய ஈடுபாடு எங்கேயுமே இல்லாமல் இருந்தது. அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற பாரத்தோடு அவன் அதை நிறைவேற்றினான். ஆனா ஈசாக்கினுடைய காரியத்தில் அப்படி அல்ல. கர்த்தர் அதை கேட்டார், அதை தெளிவித்தார், அதை சொன்னார். காரியங்கள் மாறுதலா இருந்தது. அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் யெப்தாவினுடைய காரியத்திலே அது அவன் மனம் பதறி ஆணையிட்டு, வசனம் தெளிவா சொல்லுது. லேவியராகமம் 5வது அதிகாரம் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது. ஒருவேளை நீங்கள் மனம் பதறி அதை செய்வதை அறிந்தீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறீர்கள். அதற்கு ஒத்த ஒரு பலியை நீங்கள் செலுத்தினால் நீங்கள் குற்றம் நிவாரணமாகி குற்றத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வசனம் தெரியும் அப்படிங்கிறதற்காக இல்ல, நம்ம தெரிந்த வசனங்களை சரியாய் தெரிந்து கொள்வதிலே கவனமாய் இருக்க வேண்டும். பொருத்தனை செய்யும் பொழுது கவனமாய் பொருத்தனை செய்யுங்க. மனம் பதறி பொருத்தனை செய்யாதீங்க. ஆர்வத்துல பொருத்தனையை செய்யாதீங்க. உள்ளத்தில் ஏவப்பட்டதை பொருத்தனையாய் செய்யுங்கள். மனம் பதறி செய்ய வேண்டாம். உங்கள் உதடுகள் பதறி ஆணையிட வேண்டாம். எனவே யெப்தா செய்தது சரியா தவறா என்கிறதை கர்த்தர் தாமே உங்களுக்கு நிலை நிற்கட்டும். அவர் கர்த்தர் தாமே உங்களுக்குள்ளாக அந்த நியாயத்தை விசாரிக்கிற ஆவியை கொண்டு உங்களுக்கு அதை புரிய செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். God bless you.